வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையின் அரசியலில் தினமும் பல பரபரப்பான விடயங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்று தமிழ் மக்கள் மத்தியில் இன்று அதிகளவு பேசப்படும் ஒரு நபராகத்தான் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இருக்கின்றார். காரணம், நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிதானமாகவும் தான் கூற வந்ததை 3 மொழிகளிலும் நேர்த்தியாக கூறியிருந்தார். மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக அதிகாரிகளிடம் எடுத்து கூறியிருந்தார். இதற்கு முன் வடமாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளிடம் மக்கள் இவ்வளவு உரிமையாக தங்களது குறைகளை கூறியதில்லை. காரணம், மக்கள் குறைகள் தொடர்பாக தமிழ் அரசியல்வாதிகளால் சரியான முறையில் சரியான குரல் கொடுக்கும் திறமையோ ஆளுமையோ இல்லை என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதனால் மக்களும் தமது குறைகளை தமிழ் அரசியல்வாதிகளிடம் கூறியதில்லை. அவர்களும் அது பற்றி கவலைப்பட்டதில்லை. சொந்தமாக தமக்கோ தமது குடும்பத்திற்கோ ஏதாவது குறையிருந்தால் மட்டும் தத்தி சபாபதி ஆங்கிலத்தில் சொல்லி காரியத்தை முடித்துக் கொள்வார்கள். தமிழ் மக்களுக்கோ அந்த அரசியல்வாதிகளை விட்டால் வேறு தேர்வு கிடையாது. 5 ஆண்டுகளின் பின்னர் அதே அரசியல்வாதிகள் தான் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். மக்களும் ஆட்டை அனுப்பினாலும் ஒன்றுதான், மாட்டை அனுப்பினாலும் ஒன்றுதான், நாம எம்பியை அனுப்பினாலும் ஒன்றுதான், போய் தொழிலட்டும் என்று வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பி வைப்பார்கள். இப்படியான சூழ்நிலையில்தான் சாவகச்சேரி வைத்தியசாலை முறைகேட்டை தட்டி கேட்டு அரசியலுக்கு வந்தார் ராமநாதன் அர்ஜுனா. அதற்கு பின்னர் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இப்போது தெரிந்து கொள்கிறார்கள். இது எமது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு திகிலை ஏற்படுத்துகிறது. காரணம், அர்ஜுனா எம்பி செய்வது போல மற்ற எம்பிக்களும் செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள். நம்மை பழைய எம்பிக்கள் அதற்காக எம்பியா குதிக்க முடியும். அவர்களும் என்ன செய்வார்கள்? சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் படமாக்கப்பட்ட காணொளியில் பல பார்த்திருப்பீர்கள். முன்வரிசையில் இருந்த ஒரு எம்பி வாய் திறந்து ஒரு வசனம் கூட பேசவில்லை. இருந்த நேரம் முழுவதும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது போல முகத்தை வைத்துக் கொண்டு இருந்தார். எதை பற்றி சிந்தித்தார் என்பதுதான் தெரியவில்லை. மொத்தத்தில் அந்த எம்பி வந்தார், இருந்தார், டீ குடித்தார், போண்டா தின்றார், வாயை துடைத்து கொண்டு வசாட் கதவை நோக்கி போய்விட்டார். அவர் எதற்காக கூட்டத்திற்கு வந்தார் என்று தெரியவில்லை. பேசாமல் அந்த போண்டாவை பார்சல் பண்ணி அவரது வீட்டிற்கு அனுப்பியிருக்கலாம். கூட்டத்தில் வந்து செய்ததை வீட்டில் தின்றுவிட்டு ஓய்வெடுத்திருக்கலாம். இவராவது பரவாயில்லை, சிந்தனையில் இருந்தார். இதற்கு முன்பு இருந்த கிழக்கு மாகாண தமிழ் எம்பி ஒருவர் ஆசனத்தில் அமர்ந்தபடியே சுகமாக தூங்கி விடுவார். அவருடைய வயது அப்படி. 80 வயதாகி நடக்கவே முடியாத ஒருவரை நாடாளுமன்றம் அனுப்பினால் அப்படித்தான் நடக்கும். ஒரு வழியாக எம்பியாக இருந்த போதே மேலே போய்விட்டார். அடுத்த விஷயம், இலங்கை இருமொழி பேசும் நாடு. இது தவிர பொது மொழியாக ஆங்கிலமும் உள்ளது. தமிழ் மொழி தெரியாத அதிகாரிகளுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் சிங்களத்தில் பேச வேண்டும். குறைந்தபட்சம் ஆங்கிலத்திலாவது பேச தெரிய வேண்டும். நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ராணுவ விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பது பற்றி பேசினார். ராணுவம் எதற்காக அந்த நிலத்தை வைத்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். நல்ல விஷயம். ஆனால் சிக்கல் என்னவென்றால் தமிழில் முழங்கினார். கிளிநொச்சி ராணுவ தளபதியும் கூட்டத்திற்கு வந்திருந்தார். சேதரன் எம்பி கூறிய விஷயம் மற்றும் அவர் எழுப்பிய கேள்வி ராணுவத்திற்குரியது. அந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்றால் கிளிநொச்சி ராணுவ தளபதிக்கு புரிந்த மொழியில் கேட்க வேண்டும். இவர் தமிழில் முழங்கினால் கிளிநொச்சி ராணுவ தளபதிக்கு இவர் பேசுவது ராணுவம் தொடர்பான விஷயம் என்பதை தெரிந்திருக்காது. அதன்பின் அர்ஜுனா எம்பி ஸ்ரீதரன் எம்பி கேட்ட கேள்வியை சிங்களத்தில் கேட்டபோது அதற்கு ராணுவ தளபதியிடமிருந்து பதில் வந்தது. பதில் என்ன? அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தம்மிடம் கொடுத்தால் காணியை விட தயார் என்றார். விஷயம் முடிந்தது, அல்லது குறைந்தபட்சம் ஒரு உறுதிமொழி கிடைத்தது. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு அதை அவரிடம் கொடுத்தால் ராணுவ தளபதி ஏதாவது செய்தே ஆக வேண்டும். ஸ்ரீதரன் எம்பிக்கு சிங்களம் தெரியாவிட்டால் குறைந்தபட்சம் ஆங்கில அறிவு இருந்தால் மக்கள் பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும். இல்லாவிட்டால் அவர் தமிழில் முழங்கிட்டு போவார்.
ராணுவ தளபதி இவர் என்ன பேசினார் என்று புரியாமலேயே கிளம்பி போய்விடுவார். இதுதான் இவ்வளவு காலமும் நடந்தது. மக்களுக்கு தேவை தமது குறைகளை அரசிடம் கூறி தீர்வு காண வேண்டும் என்பதுதான். அதை அரசாங்கத்திற்கு புரியும் விதத்தில் கூறக்கூடிய ஒருவரையே நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் எதுவும் நடக்கப் போவதில்லை. இதை பார்த்துவிட்டோ என்னவோ நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா இனிவரும் காலங்களில் மக்கள் எவ்வாறான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என சில விஷயங்களை கூறியுள்ளார். மக்களாகிய நீங்கள் ஒரு அரசியல்வாதியை ஆளுமை உள்ள படித்தவர் ஒருவரை தெரிவு செய்யும் போது இதுவரை காலமும் நடக்காத காரியங்களை நடத்தி காட்ட முடியும். ஆனால் ஒரு தாளில் எழுதியதையோ வாசிக்க தெரியாத ஒரு அரசியல்வாதியை நீங்கள் தேர்வு செய்கின்ற போது அந்த அரசியல்வாதி என்ன செய்வதென்று தெரியாமல், கூட்டங்களில் என்ன கதைக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் தமிழனின் உண்மையான 2009ற்கு பிறகான அரசியலின் இலக்கணம். 2029 நான் இருப்பேனோ இல்லையோ, உங்கள் வாக்கினை இடுவதற்கு முன்னால் 10,000 தடவை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அல்ல, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக. அரசியல் கட்சியை நோக்கி வாக்கிடாமல் அரசியல்வாதிகளை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். தமிழனுக்காக போராடி அரசியலை வெல்ல, எதிர்காலத்தை சீரமைக்க நாணயமான அரசியல்வாதிகளின் தேவை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்கிறார் அர்ஜுனா எம்பி. இந்த கூற்று தற்போதுள்ள பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சாட்டை அடியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் மக்களின் மனப்போக்கும் மாறியுள்ளது. அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்காவிட்டால் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவாகி இருக்க முடியாது. அவரது ஆசனத்தில் சுமந்திரனோ டக்ளஸோ அல்லது வேறு ஒரு வளமையான தமிழ் அரசியல்வாதியோ அமர்ந்திருப்பார்கள். மீண்டும் பழைய கதைதான் தொடர்கதையாக போயிருக்கும். இப்போது அடுத்து உள்ளூராட்சி சபை தேர்தல் வரவுள்ளது. அடுத்து மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. வடக்கு மாகாண சபையை சரியான முதல்வர் மற்றும் உறுப்பினர்களால் நிரப்பப்பட்டால் வடக்கு மாகாண சபையால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் கைகளில்தான் தங்கியுள்ளது.